தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் எல்லா தொலைக்காட்சியிலும் என்னை கருத்து கேட்டார்கள். திடீரென்று தேர்தல் அறிவித்திருக்கிறார்களே, குறுகிய காலத்தில் அறிவித்திருக்கிறார்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவென்று கேட்டார்கள். நான் சொன்னேன், 2019ஆம் ஆண்டிலே நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி என்று அறிவித்தார்கள். இன்றைக்கு ஏப்ரல் 19 என்று அறிவித்திருக்கிறார்கள். ஒரு நாள் தள்ளி அறிவித்திருக்கிறார்கள். நாங்கள் சென்ற தேர்தலில் ஒரே இடத்தை இழந்தோம், அதையும் சேர்ந்து இப்போது வெற்றி பெறுவோம். ஆக சென்டிமெண்டில் அந்த நம்பரும் கோயின்சைட் ஆகிறது என்று நான் சொன்னேன். காரணம், எனக்கு முன்னால் சேகர்பாபு குறிப்பிட்டதைப் போல தேர்தல் அறிவித்தவுடன் களத்திலே இறங்குவதற்கு தயாராக இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை, அது மட்டுமல்ல, நானும் பல கூட்டங்கள் பேசியிருக்கிறேன். இந்த 3 ஆண்டு ஆளுங்கட்சியான பிறகு சில நேரங்களில் காலி சேரையை பார்த்து கூட பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு, ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டவுடன் திமுக தொண்டன் எங்கே தூங்கியிருந்தாலும் களத்துக்கு வருவார் என்பதற்கு எடுத்துக்காட்டு கண்ணு கட்டிய தலைவர் இன்றைக்கு இந்த இடத்திலே கூடியிருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதுதான் திமுக. எத்தனையோ வருத்தங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், ஆனால் தேர்தல் என்று வருகிற போது எல்லாவற்றையும் தூக்கி வைத்துவிட்டு பணியாற்றுகிற தொண்டர்களை கொண்ட ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நிரூபிக்கிற வகையிலே தான் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய சேகர்பாபு குறிப்பிட்டதைப் போல அடிக்கடி மோடி வருகிறார். நான் கூட 4 முறை நகராட்சி மன்ற தேர்தலில் நகரமன்ற தலைவருக்கு போட்டியிட்டேன். நம்முடைய சேகர்பாபு அவர்களும் ஏறத்தாழ ஒரு 4 முறை சட்டமன்ற தேர்தலில் நின்றிருப்பார், 5 முறை. நாங்கள்லாம் ஒரு முறை தான் ஓட்டு கேட்டு போவோம், ஏன்னா அதுக்கே டைம் இருக்காது. முனிசிபாலிட்டி கவுன்சிலருக்கு நிற்கிறவங்க தான் வாரத்துக்கு ஒரு முறையாவது எலெக்ஷன் முடிகிறவர்கள் ஒரு 5 முறையாவது ஓட்டு கேட்பாங்க. ஆக மோடி தமிழ்நாட்டிலே கவுன்சிலருக்கு நிற்பதை போல 5 முறை வந்து ஓட்டு கேட்கிறார். என்ன காரணம்? அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பயம். ஒன்றை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், ஒவ்வொரு முறையும் மோடி வந்துவிட்டு போனால் ஒரு 10 லட்சம் ஓட்டு நம்முடைய கூட்டணிக்கு கூடுகிறது என்றுதான் அர்த்தம். காரணம், அவர் இங்க வந்து இந்த ஆட்சியின் மீது குறை சொல்வதற்கு அவருக்கு யோகியதை கிடையாது. அதற்கு மாறாக திசை திருப்புகின்ற வகையிலே பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார், குடும்ப அரசியல் என்கிறார். அதைத்தான் எங்கள் தளபதி அவர்கள் தெளிவாக சொன்னார். இது குடும்ப கட்சி தான், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பம் தான் இந்த நாட்டை நடத்துகின்ற ஒரு கட்சியாக இருக்கிறது. நேற்றைக்கு கன்னியாகுமரியிலே வந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு திமுகவும் காங்கிரசும் எதையும் செய்யவில்லை, அவர்கள் விரும்பவில்லை என்று கேட்கிறார். இங்கே பத்திரிகையாளர்லாம் வந்திருக்கிற காரணத்தினாலே உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்தியாவிலே அதிக சம்பளம் வாங்குறவர் யார் தெரியுமா? சுந்தர் பிச்சை. அந்த பிச்சை, சுந்தர் பிச்சை யாருடைய காலத்திலே படித்து பட்டம் பெற்று அமெரிக்காவுக்கு போனார் என்றால் திமுக ஆட்சி காலத்திலே படித்து இன்றைக்கு அமெரிக்காவிலே முதல் சம்பளம், இந்தியாவிலேயே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர் எங்கள் ஆட்சி காலத்திலே திராவிட ஆட்சியிலே, திராவிட இயக்கங்கள் ஆட்சியிலே தான் படித்து பட்டம் பெற்றார். சந்திரமண்டலத்துக்கு போய் அங்கே கொடி நட்டு விட்டு வந்தார்களே, அவர்களெல்லாம் மோடி அவர்களே பீகாரில் படித்தவர்களா, உத்தரப்பிரதேசத்தில் படித்தவர்களா, இந்தி படித்தவர்களா? மயில்சாமி அண்ணாதுறையிலிருந்து அத்தனை பேரும் எங்கள் ஆட்சி காலத்திலே இருமொழி கொள்கையை படித்து சந்திரமண்டலத்துக்கே போய்விட்டு வந்திருக்கிறார்கள். இது கூட அவருக்கு தெரியலன்னா அப்புறம் நாலாவது பிரதமராக இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டார்? பட்டியல் என்னாலே போட்டு காட்ட முடியும். நாங்கள் செய்திருக்கிற சாதனை என்ன, நிறைவேற்றி இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன, ஒரே மேடையிலே விவாதிக்க மோடி தயாரா?
சிஏ என்கிற ஒரு கொடிய சட்டத்தை என்றைக்கு தேர்ந்தது, எப்போ நிறைவேற்றப்பட்டது? 2019-20 இத்தனை ஆண்டு காலமாக அதை அமல்படுத்தாமல் சுப்ரீம் கோர்ட்டிலே தேர்தல் பத்திரத்தை பற்றி கேள்வி கேட்டவுடன் மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்காக அவசரமாக அந்த சட்டத்தை அமல்படுத்துகிறாயே, அது எந்த நாளில்? இஸ்லாமிய மக்கள் மிகவும் புனித மாதமாக கருதுகிற ரம்லான் மாதத்தில் அந்த ரம்லான் நாளுடைய முதல் நாளிலே அறிவிக்கிறாயே, எவ்வளவு கொடூரமான எண்ணம் படைத்தவன் நீ! வேறு நாளே உனக்கு கிடைக்கவில்லையா? 10 நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கலாம் அல்லவா? எதற்காக அன்றைக்கு தேர்ந்தெடுத்து அறிவிக்கிறாய்? நான் இஸ்லாமியர்களுக்கு எதிரி என்று யாரையோ திருப்திப்படுத்துவதற்கு. அங்கே இருக்கிறவன் ஏமாறுவான், ஆனால் தமிழ்நாட்டுக்காரன் எவனும் ஏமாற மாட்டான் என்பதை மட்டும் மோடிக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.